நண்பர்களுக்கு வணக்கம். பச்சை முளைக்கீரை, இதையும் சிறுகீரை, சிவப்பு தண்டுக்கீரை போட்டுவிட்டப்போ தான் போட்டுவிட்டேன். இதுவும் போட்டு விட்டதுலேருந்து நல்ல முளைப்பு திறனோட முளைச்சி வந்தது. எந்தவித இதுவும் இல்லாமல் நல்ல சிறப்பாகவும் வந்துக்கிட்டு இருந்தது. வழக்கமான முறை, அதே முறையை தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணேன். 3/4 அடி உயரம் 1 அடி அகலம் கொண்ட பையில் 4 கோடு போட்டு விதைகளை தூவி விட்டேன். நல்லா அருமையாகவே வந்தது. கீரையும் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த ஆடிப்பட்டத்துக்கு மாடி தோட்டத்தை தொடங்கி 5 பையில் கீரைகளை போட்டு விட்டேன். அதில் 4 பையில் கீரைகள் சிறப்பாக வந்துச்சு. ஒரு பையில் சிகப்பு புளிச்ச கீரையை போட்டு விட்டேன். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கீரை. ஆரம்பத்தில் இந்த கீரையோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. விதைகளும் நல்லா பெருசாக இருந்துச்சு. கீரைகளோட முளைப்பு திறன்லேயும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்லா முளைச்சி தான் வந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கீரைகள் மேலே ஓட்டையாக சிகப்பாக இருந்துச்சு. அப்போ அது என்னன்னு எனக்கு தெரியலை. ஒரு வேளை சிகப்பு புளிச்ச கீரை இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு கீரைகள் தலை குனிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா கீரைகளுக்கு ஆணுச்சு அப்படின்னு கீரைகளோட இலைகளை திருப்பி பார்த்தா அதில் புழுக்கள், முட்டை புழுக்கள். இது கீரைகளை நல்லாவே வேட்டையாடி இருந்தது. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த கீரைகளுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்துறது இந்த புழுக்கள் தானாட்டுக்கு அப்படின்னு. இந்த புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கான முறையை நான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சது ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அதை வச்சு மற்ற செடிகளை ஈஸியாக காப்பாற்ற முடிஞ்சது. பட் இந்த ஒரு செடியை ஃபுல்லாக இழக்க தான் நேரிட்டது. இந்த ஒரு செடியை பார்க்கும்போது தான் விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க இந்த பூச்சி தாக்குதலெல்லாம் எவ்வளோ சூப்பராக எதிர்கொள்கிறாங்க அப்படின்றதெல்லாம் புரியுது. ஒரு வழியாக கிரீப்பர் நெட் போட்டாச்சு. கொடிகளையும் பந்தலில் படர விட்டாச்சு. கொடிகளும் இப்போ பந்தலத்தோட தயாராகிடுச்சு. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க,